ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ அடுத்தது திருநகரம் கண்ட படலம்ங்கிறது. இதில் என்ன சொல்ல, மதுரைங்கிற பேர் இப்போ தான் வந்திருக்கு. முன்னால் ஃபஸ்ட்டு கடம்பவனமாக இருந்தது. பாண்டிய நாடு கூட மணவூருங்கிற ஊரில் தலைநகராக வச்சுருந்து ஆட்சி புரிஞ்சிருந்தான். அப்போ குலசேகர பாண்டியன் ஒருத்தன் ராஜாவாக இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். நல்லவன் தான், என்ன ஜனங்களுக்கும் நல்லது செய்வான், கோவில்களுக்கும் செய்வான், ரொம்ப நல்ல மாதிரி இருந்தான். ஸோ நேச்சுரலி ராஜா நல்லவராக இருந்தால் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கா. அப்போ அதே ஊரில் வணிகன் மொத்தம் இருக்கான். வணிகன்னா வியாபாரி, மெர்ச்சன்ட், தனஞ்சயன்னு பேர். அவன் எப்படின்னா, அவனும் அதே மாதிரி ரொம்ப நல்லவன். சம்பாதிக்கிறதெல்லாம் தனக்கே தான் நினச்சிக்காம ஏழைகளுக்கெல்லாம் எப்போ யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிண்டு கோவிலுக்கெல்லாம் கொடுத்துண்டு பணங்காசும் அவனுக்கு நிறைய, ராஜாவுக்கு ஈக்குவலாக அவங்ககிட்டயும் அவ்வளோ செல்வம் இருக்குது. அந்த மாதிரி அவனும் ரொம்ப நல்லவனாக இருக்கான். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு ராஜாவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்க, அந்த தனஞ்சயன் வியாபார விஷயமா அவள்லாம் வெளியூர் போவா. அந்த காலத்துலலாம் என்ன இந்த மாதிரிலாம் வண்டிகள்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி தான். அவன் சில சமயம் சில பேரை கூட்டிகிட்டு போவான், சில சமயம் தனியாக போவான். அந்த மாதிரி இந்த தடவை தனியாக போயிருக்கான். திரும்பி வரத்துக்குள்ளே இருட்டி போயிடுது. இருட்டி போனால் அவன் வர வழி நல்ல காட்டு வழி. அங்கே பகல்லையே சூரிய வெளிச்சம் உள்ளே வராது, அவ்வளோ மரங்கள்லாம் திக்காக இருக்குது அந்த காட்டில். அதனால ஒரே இருட்டாக இருக்கும். பகல்லையே கஷ்டம். நான் ராத்திரி ஒரே கும் இருட்டு, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ அப்படி சிங்கம் இதெல்லாம் இருந்தாக்கா அதோட கண்ணு மாத்திரம் ராத்திரி மினுக்கு மினுக்குன்னு தெரியும், பளிச்சுன்னு. அந்த மாதிரி ஆந்தைகளோட கண்ணு இந்த மாதிரி தெரியுது, இதெல்லாம் தான் இருக்குது. இவன் யோசிக்கிறான், இதில் எப்படி நம்ம நடந்து போகிறது, இல்லைன்னா ராத்திரி இங்கே எங்கேயாவது பேசாமல் ஒரு மரத்தடியில் தங்கிடுவோம், நம்ம ஏன் பயப்படணும், நமக்கு தான் நமசிவாய சிவன் இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு பகவான் மேலே பாரத்தை போட்டு அங்கேயே இருப்போன்னு அவன் நமசிவாய பேரை சொல்லிட்டு இருக்கான். அப்போ நடுராத்திரி ஆகுது. அப்போ தூரத்தில் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னே அவனுக்கு புரியல. இவ்வளோ வெளிச்சம் வருதே, அது என்னன்னு பார்ப்போம், இங்கே இருட்டில் உட்காந்துருக்கோமேன்னு அந்த வெளிச்சம் தெரியவே அதை நோக்கி மெதுவாக நடக்கிறான். நடக்கிற வழி கூட ஒரே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. விழுந்துடாமல் போகிறதே பெரிய விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையாக மெதுவாக நடந்து போனால் அது அப்படியே தங்கத்தில் கூரை வைந்த ஒரு சிவன் கோவில், சிவலிங்கம் உள்ள பெருசாக இருக்குது. அங்கே பார்த்துட்டு இருக்கிறது மானத்துலேருந்து தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறான். தேவர்கள்ங்கிறதுக்கே இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட் திவா அப்படின்னா ஒளின்னு அர்த்தமா, வெளிச்சம். அதனால்தான் சூரியனுக்கே திவாகரன்கிற பேருங்க. அதை பேஸ் பண்ணி தான் தேவர்கள் உடம்பே ஒரே ஜெகஜோதியாக ஒளி பொருந்தினதாக இருக்கும். அவள் கண்ணு இமைக்காது, கால் பூமியில் படாது. இதெல்லாம் இவர் பார்க்குறார். யாருக்கும் கால் பூமியில் படலை, யாரும் கண் இமைக்கலை, அப்படியே ஜெகஜோதியாக இருக்க எல்லாரும். ஸோ இவள் கண்டிப்பாக தேவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறார். இவர் பார்த்துட்டு இருக்கிறதே அவள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்ன, நிறைய அப்படி நல்ல நல்ல தீர்த்தம் கொண்டுருக்கா. அப்புறம் கற்பக விருட்சமே கொண்டு அதுலேருந்து பூவெல்லாம் எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணின்னு கிட்டத்தட்ட விடிய எல்லாம் பண்ணுறா. நைவேத்தியம் கற்ப இவரும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ இவரை பார்த்துட்டு நினச்சிக்கிறா, இவன் ரொம்ப புண்ணியாத்மா, மனுஷனாக இருக்கிறவன் தேவர்கள் சிவனுக்கு பூஜை பண்ணுறதை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய குடிப்பினை வேணும், இவன் பெரிய பாக்கியவான்னு நினச்சிக்கிறா. நினச்சிட்டு விடியிற டயத்தில் அவள் எல்லாரும் திருப்பி மறைஞ்சு போய்ட்றா, மானத்துக்கு போய்ட்றா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், தனஞ்சயனுக்கு, என்ன இது இப்படி ஒரு காட்சி அப்படின்னு அவரால் நம்பவும் முடியல. என்ன பண்ணுறது தெரியல. இது யார்ட்டையாவது சொல்லணுமேன்னு நினைக்கிறார். சில பேர்கிட்ட சொன்னால் சிரிப்பா, தேவர்கள் வந்தாலாம் சிவனுக்கு பூஜை பண்ணாலாம் இவன் பார்த்தானா ஏதோ கனவு கண்டிருப்பான் வளர்றான்லாம் சொல்லுவாள். அதனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசித்து என்ன முடிவு பண்ணுறார், நம்ம ராஜாட்டே சொல்லுவோம். நம்பினா நம்பட்டும், நம்பலைன்னா போகட்டும். ராஜா நம்பினா ராஜாவால் முடியும், கோவிலே கட்டுவான். அதனால் ராஜா கிட்ட சொல்லுவோன்னு மறுநாள் போய் ராஜாவை பார்க்கணுங்கவுமே இவனை எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லவன். உடனே கூப்பிடுறான், உள்ளே போகிறான், ராஜாவோட பேசுகிறான். இந்த மாதிரி தான் பார்த்தது கொண்டது எல்லாம் சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒன்று நடக்குமா, இவன் சொல்கிறது நிஜமாவே உண்மையா இல்லைதான் ரீல் விடுறானான்னு யோசிக்கிறார். சரி, எதுக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், சரி நான் யோசிக்கிறேன்னு அவன் அனுப்பிச்சி வச்சுருக்கார். அப்புறம் அன்றைக்கி ராத்திரி அவர் தூங்குறத கனவுல சிவனே சித்தர் மாதிரி வரார். ஒரு கோவணம் கட்டிண்டு ஜடாமுடியோட அந்த மாதிரிலாம் இவன் கனவுல என்ன சொல்கிறாருன்னா,
கடம்பவனம்னு ஒரு நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. அங்கே போய் பார், அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டை நாடாக்கு, பாண்டிய நாடாக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் தூக்கியார கொடை எழுந்துக்கிறான். இந்த தனஞ்சயன் சொன்னதும் இவர் சொன்னதும் ஒரே மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு மறுநாளே பெரிய சைன்யத்தோடு கிளம்புறான். ஏன்னா அங்கே பாதையெல்லாம் போடணும், என்ன பண்ணணும், வேலையெல்லாம் அப்போ போய் திருப்பி இவாளை கூப்பிட வேண்டான்னு எல்லாம் ஒரு பெரிய படையோடையே போகிறாங்க. போகிற வழியெல்லாம் இவாளை நல்லா அந்த பாதை நடக்கும்படி, இவாளுடைய வாகனங்கள் பல்லக்கெல்லாம் வரும்படி அந்த புல் சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் வெட்டிட்டு வர சொல்லி நீட்டாக பாதை அமைச்சு இவர் தனஞ்சயன் சொன்ன மாதிரி எதுவும் தெரியறதான்னு போயின்னு இருக்கான். அப்போ ஒரு சிவலிங்கம் தெரியறது. மிச்சதை நம்ம அப்புறம் பார்ப்போம். வணக்கம். நம சிவாயம்.